சீர்காழி அருகே இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் 6 லட்சம் ரூபாய் களவாடப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கடப்பாறையால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார்? நடந்தது என்ன? கடப்பாறையால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்த முகமூடி திருடர்கள் 100, 200 ரூபாய் நோட்டுகளை தொட்டுக்கூட பார்க்காமல் 500 ரூபாய் நோட்டுகளை மட்டும் திருடிச் சென்றிருக்கின்றனர். 6 லட்சம் ரூபாய் அபே செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மேலச்சாலை கிராமத்தில் இயங்கி வரும் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையத்தில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் மின்சாரத்தை துண்டித்து கேமராக்களை சேதப்படுத்தி கொள்ளையில் ஈடுபட்டனர். கட்டுக்கட்டான பணத்தை தூக்கிக் கொண்டு யார் கையிலும் சிக்காமல் பறந்திருக்கின்றனர். மறுநாள் ஏடிஎம் இயந்திரம் உடைந்து கிடப்பதை பார்த்த மக்கள் வங்கி நிர்வாகத்தினருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொள்ளையர்கள் உள்ளூர் ஆட்களா இல்லை வெளிமாநிலத்தவர்களா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளனர். திருடப்பட்ட தொகை குறித்து வங்கி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருட்டுக்கு முன்பு 8 லட்சம் ரூபாய் இருந்த நிலையில் திருட்டுக்கு பிறகு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது. 100, 200 ரூபாய் நோட்டுகளை தொட்டுக்கூட பார்க்காத கொள்ளையர்கள் 500 ரூபாய் நோட்டுகளில் 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருட்டில் ஈடுபட்ட 3 மர்ம நபர்களை சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். கொள்ளையர்கள் பிடிபட்ட பின்னரே ஏடிஎம் இயந்திர திருட்டின் பின்னணி குறித்து தெரிய வரும்.